வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் சண்டே vlog வருது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு தான் ஊர்லேருந்து திரும்பினோம். இன்லாஸ் வீட்டில் அந்த கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் ஒரு 2 days கிட்ட இருந்தோம். பசங்களுக்கு லீவ் இல்லாதனால நான் திரும்பி சீக்கிரம் வந்துட்டோம். ஸோ சண்டே vlog இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், மினிமலிசம் பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட சேமிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான கருவினா மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு மெத்தடு தான். மினிமலிசம்னா என்ன அப்படிங்கிறத இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூவேஷன் வேணும்னா கேளுங்க. மினிமலிசம் எப்படி நம்ம சேமிப்பை உயர்த்துது, எப்படி நம்ம மினிமலிசமை அச்சீவ் பண்ணுறது, எந்த விஷயமே நம்ம பழக்கப்படுத்தினா தானே வரும். ஸோ ஆனால் மினிமலிசம் நம்ம எப்படி சீக்கிரமாகவே நம்ம லைஃப்பில் ஒரு பங்கமாக மாற்றுறது, அது மூலமாக எப்படி பணம் அதிகமாக சேமிக்கிறது, நம்ம மினிமலிசம் போனாலே என்னென்ன பாசிட்டிவ் இஃபெக்ட்ஸ் நம்ம சேமிப்பில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வரப்போகிற வீடியோவில் ஒரு தொடர்ச்சியாக பார்க்கலாம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு லைக்காக பொறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கேளுங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக கேட்டுட்டு அண்ட் தென் அதை உங்களுக்கு பற்றி வீடியோ வேணும் கண்டினியூஸாக வேணும்னா சொல்லுங்கள். நான் கண்டினியூஸாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சாட்டர்டே நைட்டு நாங்கள் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஒரு 8 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு சிம்பிளாக ஆளுக்கு ஒரு 2 தோசை சாப்பிட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு சாப்பிடலாம். எல்லாருமே எந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த வருஷத்தோட கடைசி சண்டே அப்படிங்கிறதுனால சர்ச்சுக்கு போயிட்டோம். யாருமே மார்னிங் சாப்பிடல, ஏன்னா செம்ம டயர்டாக இருந்துச்சு. காலைல எந்திரிக்கிறதுக்கே ஒரு 7 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே அடிச்சு பிடிச்சி தலையெல்லாம் குளிச்சுட்டு சர்ச்சுக்கெலாம் போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு மணி கிட்டத்தட்ட ஒரு 11 ஆகிடுச்சு. ஸோ வர வழியிலே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வடை வாங்கிட்டு வந்தோம். இந்த vlog நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்கள் சண்டே vlog வடையை மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பாருங்கள் காஃபி வடை ரெடியாக இருக்குது. பட் ஒரு விஷயம், நான் வடை சாப்பிடல. எனக்கு வெயிட் அதிகமாக இருக்குது, லைட்டாக கொஞ்சம் கொலஸ்ட்ரால் ஏறி இருக்குது. ஸோ அதனால் நான் டயட்டில் இருக்கேன். ஸோ அதனால் நான் வடை சாப்பிடல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு வந்து லன்ச் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ரைஸு இன்றைக்கி எங்கள் வீட்டில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து வெயிட் ரிடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். முன்னாடி வந்து நம்ம மை வேர்ல்ட் வித் ஜான் அந்த சேனலில் வெயிட் லாஸ் ஜர்னி போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் கொஞ்சம் டைம் இல்லை. பட் கொஞ்சம் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து இந்த புது வருஷத்தில் இப்போ நான் ஆல்ரெடி டயட்டிங் எக்ஸசைஸ்லாம் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்கு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் எக் குட் ஃபேட் அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சிம்பிள் எக் ஸ்பெஷல் தான். இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு, ரசம், அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து முட்டை ஆம்லெட் வேணும்னாங்க, அவங்களுக்கு ஆம்லெட்டு. ஏன்னா உங்களுக்கு நியூ இயர் வந்து வெனஸ்டே வரதுனால அன்றைக்கி வந்து ஏதாவது ஸ்பெஷலாக பிரியாணி சிக்கன் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கும் சாப்பிட்டா அன்றைக்கும் சாப்பிட்டா மூஞ்சில் அடிச்சிடும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான லன்ச் மெனு. ஸோ இன்னும் வந்து காய்கறி வாங்கலை. இன்னும் 2 daysக்கு மட்டும் காய்கறி வாங்கிட்டு இனிமேல் புதன்கிழமை தான் சந்தையில் தான் காய்கறி வாங்க போகிறேன். ரொம்ப வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு காய்கறியெல்லாம். ஃப்ரூட்ஸும் நல்லா இருந்துச்சு. அந்த சப்ஸ்கிரைபர் சொன்னவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு யார் சொன்னான்னு கரெக்டாக நினப்பில்ல. அந்த வெனஸ்டே மார்க்கெட்டில் வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க திருச்சி சப்ஸ்கிரைபர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பையனுக்கு வந்து ஆம்லெட் வேணும், இல்லைன்னா அவன் எக்கு சாப்பிட மாட்டான். அதனால் அவனுக்கு மட்டும் அந்த வெங்காயம் போட்டு ஆம்லெட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சண்டே vlog வருது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ எடுத்து. அந்த மாதிரி வீடியோவாக எடுக்கும் பொழுது என்னோடய ஃபோனில் வர குவாலிட்டி இல்லை. இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். முன்னாடி இந்த குவாலிட்டி இப்போ இல்லை. வீடியோ குவாலிட்டிலாம் வந்து ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஃபோன்லாம் வாங்கி எனக்கு 5-6 வருஷம் ஆக போகுது. புது ஃபோன் வாங்கணும். பட் ஆனால் இப்போதைக்கு எனக்கு ஃபோனில் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா டிவி வந்து ரொம்ப பழசாகிடுச்சு. ஒரு பக்கத்து பசங்களோட ஃபீஸு, அப்புறம் எனக்கு பிஹெச்டிக்காக நான் அமௌண்ட் சேர்த்துட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறப்ப சரி பார்த்துக்கலாம், மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் வருது. நிறைய பேர் வந்து இந்த நியூ இயர் கிட்ட நெருங்கிட்டு இருப்பீங்க. என்னென்ன மாதிரியான ரெசல்யூஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் பட்ஜெட் டைரியில் நான் எழுதிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக என்னென்ன ஃபினான்ஷியல் கோல் என்னென்ன வச்சுருக்கேன், அது இல்லாமல் வேறு என்னென்ன பர்சனலாக நான் என்னென்ன கோல் செட் பண்ணுறேன், அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணனாங்கிறத மறக்காமல் நான் வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், லன்ச் ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ஒயிட் சாதம், உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு, அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட்டு. ஜஸ்ட் இது நான் ஃபோட்டோக்காக எடுத்தேன். நான் வந்து இந்த ஆம்லேட் வந்து தம்பிக்கு கொடுத்துருவேன். நான் அந்த குழம்புல போட்டு அந்த எக்கு தான் வந்து சாப்பிடுவேன்.
ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிம்பிளான லன்ச் மெனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இப்போவே சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். நிறைய சாஃப்ட் டாய்ஸ் இருந்துச்சு. அதெல்லாமே வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து மொட்டை மாடியில் காய வச்சுருக்கோம். பாருங்கள், பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இது எல்லாமே ஷோகேஸில் வச்சுருப்போம். இது வந்து மோஸ்ட்லி ஒரு 3 months ஒன்ஸ் இந்த மாதிரி நாங்கள் வாஷ் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து டஸ்ட்டு சேராது. அப்புறம் ஊர்லேருந்து கொண்டு வந்த திங்ஸ்லாம் பாருங்கள். ஸோ எங்கள் இன்லாஸ் வீட்டிலேருந்து எங்கே கொடுத்து விட்ருந்தாங்கன்னு நிறையா ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அச்சு முறுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில்பட்டி ஸ்பெஷல். ஸோ நாங்கள் புதுக்கோட்டை தான் போயிருந்தோம். அங்கே ஒய்ஃபோட சொந்தக்காரவங்க அவங்க சவுத் சைட்லேருந்து நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க எங்களை பார்க்கறதுக்காக. நிறையா இது பிரித்தாச்சு. நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து சாத்தூர் சேவு. ஸோ வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பேக்கெட் உள்ளே இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. அதனால தான் டக்குன்னு வீடியோக்கு இருக்கிறத எடுத்து வச்சுட்டேன். அண்ட் தென் ஒரு கடலை மிட்டாய் பேக்கெட், இதுவும் சரி டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு எம்டிஆர் குலாப் ஜாமுன் வாங்கிட்டு ஒரு பாக்கெட் மட்டும் போட்டாங்க. ஒரு பாக்கெட் நீங்கள் நியூ இயர்க்கு போட்டுக்கங்கன்னு சொல்லி கொடுத்து விட்ருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மதரின்லா வந்து அந்த மசால் பொடி அரைச்சி எப்போதுமே என்னோடய ஒய்ஃபுக்கு கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல ஒரு பெரிய கவரில் போட்டு அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரும். அது ஒரு பேக் எடுத்து வச்சுட்டோம். அப்புறம் அதே மாதிரி இட்லி பொடி, அது கருவேப்பிலை நிறையா போட்டு செம ஃப்ளேவராக அரைப்பாங்க, அது அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அதெல்லாமே எடுத்து ஃபில் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மிளகா பொடி இன்னுமே நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட மெயின் டாபிக் போயிடலாம், மினிமலிசம். மினிமலிசம் அப்படின்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஒரு கஞ்சத்தரமான வாழ்க்கை அப்படின்னு. அது வந்து முற்றிலுமாக தவறு. மினிமலிசம் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான தமிழ் பதம் என்ன அப்படின்னு தெரியல. பட் ஆனால் தமிழில் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, நிறைய ஃபாரினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பணம் சேர்க்கறதுக்கு காரணம் அவங்க வந்து அவங்க லைஃப்பில் மினிமலிசம் இருக்கும். ஸோ நம்ம எப்படி மினிமலிசம் அப்படின்னா குறைச்ச பொருளை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் தப்பு. கரெக்டாக சொல்ல போனால் இப்போ நான் ஒரு மினிமலிஸ்ட் அப்படின்னா, நான் எங்கள் வீட்டில் ஒரு மினிமலிஸ்ட் ஹவுஸ் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா, எனக்கு நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறேன், எனக்கு தேவையான பொருள் என்ன, அது மட்டும்தான் வீட்டில் இருக்கும். நான் யூஸ் பண்ணாத, தேவையில்லாத, ஆடம்பரமான, ஒரு நாளைக்கு கூட என் வாழ்க்கைக்கு உதவாத இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வீட்டை விட்டோ என்னோடய ரூமை விட்டோ வந்து நாம் வந்து என்ன செஞ்சிடணும், வெளியேற்றிடணும். அந்த மாதிரி ஒரு லைஃபுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மினிமலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு மினிமலிஸ்ட் ஹாலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சோஃபா வந்தால் உட்காரத்துக்கு ஒரு சோஃபா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூஸ் பண்ணுவாங்கன்னா டிவி இருக்கும். கெஸ்ட்டு வந்தால் உட்காரத்துக்கு ஒரு 2-3 சேர்ஸ் இருக்கும். டீப்பாய் யூஸ் பண்ணுறதுக்கு, பேப்பர் வைக்கிறதுக்கு ஒரு ஷெல்ஃப் வேணுமா, டீப்பாய் இருக்கா அது இருக்கும். ஏதாவது ஒரு ஷெல்ஃப், இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஹாலில் வைக்கணுமா அதுக்கு ஒரு ஷெல்ஃப் இருக்கும். ஷோகேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பொருள் வச்சுக்கிறதுக்கு ஷோகேஸ் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த டெக்கர் பீஸ் அதெல்லாம் இருக்காது. ஏன்னா அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அது மட்டும்தான் வந்து அவங்களோட வீட்டில் இருக்கும். இப்போ ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேவைப்படக்கூடிய ட்ரெஸ்ஸு ஒரு 5 நல்ல ட்ரெஸ்ஸு, ரெகுலர் யூஸ்க்கு ஒரு 5 ட்ரெஸ்ஸு, இன்னர்ஸ், இவ்வளோ தான். இதை தவிர்த்து எனக்கு ட்ரெஸ் தேவைப்படாதுன்னா அந்த 10 ட்ரெஸ் தான் இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு 50-60 ட்ரெஸ் வச்சுக்க வேண்டியது. ஆனால் 10 தான் மாற்றி மாற்றி போடுவாங்க, மிச்சம் 40 ட்ரெஸ் போடவே மாட்டாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ண அந்த பொருளை தூக்கி போடுறது, அதை வந்து டீக்ளட்டர் பண்ணிடுறது. எது நான் ரெகுலராக நான் எது யூஸ் பண்ணணும் அது என் வீட்டில் இருக்கும், இல்லை எப்போயாவது யூஸ் பண்ணுற பொருளும் என் வீட்டில் இருக்கும். நான் யூஸ் பண்ணாத பொருள் எதுவுமே என்கிட்ட இருக்காது, ஆடம்பரமான பொருட்கள் எதுவுமே இருக்காது. இப்படியாப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பல் நான் போட்டு போவேன், எப்போயாவது போடுறதுக்கு 2 செப்பல். ஸோ இதுக்கு மேலே ஒரு நிறைய ஒரு 10 செப்பல், 10 செட்டு செப்பல் இருந்துச்சுன்னா அதெல்லாமே ஒரு ஆடம்பரம் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பொருள் மட்டும், எசென்ஷியல்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும், வேறு எதுவுமே என்கிட்ட இருக்காது, எக்ஸ்ட்ராவும் இருக்காது, எந்த ஒரு டெக்கார் பீஸ் இருக்காது, யூஸ் பண்ணாத ஆடம்பரமான ஷோ ஆஃப் பண்ணக்கூடிய எந்த பொருளும் இல்லை வீட்டில் இல்லைன்னா இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து மினிமலிஸ்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். செலவு பண்ணும் பொழுதும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மளிகை சாமான் வாங்க போகிறாங்கன்னா இந்த மாதத்துக்கு 1 கிலோ பருப்பு தேவையா, 1 கிலோ மட்டும் வாங்குறது. யூஸ் பண்ணாத எந்த ஐட்டம்ஸும் வாங்க மாட்டாங்க. எவ்வளவு காய்கறி தேவையோ அது மட்டும் வாங்குவாங்க. யூஸ் பண்ணாத காய்கறி வாங்க மாட்டாங்க. வாங்கி வேஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அப்போ ஒரு மைண்ட்ஃபுல்லாக ஸ்பெண்டிங் இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு பேர் தான் ஒரு மினிமலிஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல். இதில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சத்தனம் கிடையாது. அவங்க தேவையானதை அவங்க வாங்கிக்கிறாங்க, அவங்க அனுபவிச்சுக்கிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருது. அதாவது அதை மீறி
அனாவசியமான தேவையற்ற எந்த விஷயங்களுக்கும் அவங்க லைஃப்பில் இடம் தர மாட்டாங்க. இப்போ பார்ப்பாங்க சில பேர் வந்து நான் ஃபோன் தான் பார்க்குறேன், நான் டிவி பார்க்க எனக்கு டைமே இல்லைன்னா டிவி அவங்க ஆல்ரெடி தூக்கி போட்டுருவாங்க, விற்றுருவாங்க. கேபிள் கனெக்ஷன் வச்சுக்க மாட்டாங்க. நான் தான் ஃபோனில் எல்லாம் முடிச்சுக்கிறேன், எனக்கு அது போதும், எனக்கு தேவைன்னா அப்புறம் நான் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக வந்து ஒரு லைஃப் லீட் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தான் வந்து மினிமலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மினிமலிசம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேமிப்பை பயங்கரமாக உயர்த்தும். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து நீட் தட் வீடியோன்னு போடுங்க. கண்டிப்பாக நான் வீடியோ கண்டினியூஸாக போடுறேன். மினிமலிசம் எப்படி நம்மளோட சேமிப்பை உயர்த்தும், எப்படி நம்ம அந்த மினிமலிசமை நம்ம லைஃப்பில் கொண்டு வரது, நம்ம பழக்கமாக எப்படி மாற்றுறது, ரொம்ப ஈஸியாக நம்ம அதை எப்படி ஃபாலோ பண்ணுறது, இது எல்லாமே நான் கண்டினியூஸாக உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மினிமலிசம்னா என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் பாய்.